தமிழன் வென்றே தீருவான். நம்ம ரேஞ்சு அவ்வளோதான். தங்க மாஸ்டரு அவ்வளோ சவுண்டாக சொல்கிறாருன்னா தமிழன் வென்றே தீருவான்னா இங்கே உள்ளது கேட்குறதுக்குல்ல, இங்கே சொல்ல கன்னியாகுமரி அங்கே வரைக்கும் கேட்கணும். அதுதான் ஒவ்வொரு தமிழுக்கும் கேட்கும். ஜாப்பார் தங்கம் என்ன நினைக்கிறாரோ அதை ஒவ்வொரு தமிழும் நினைக்கணும். தமிழன் வென்றே தீர்வான். ஓகே மாஸ்டர், உங்கள் பக்கம் தான் நானும் தமிழனை ஜெயிக்க வைப்போம், வெல்ல வைப்போம், தமிழ் நம்ம ஜெயிப்போம். ஓகே இங்கே வந்து துணைத்தலைவர் கிளம்பிட்டாரு. ஆமாம், விஜயமுரளி சார் சாங் அவர் தான் அணுகுவாக ரசிச்சிருக்காரு. ஆமாம், நம்மளோட சில விட்டுட்டோம். அவருக்கு இந்த மாதிரி சாங்லாம் அவர் ரொம்ப திருக்குறளுக்கு விளக்குறை எழுதுகிற மாதிரி இந்த மாதிரி சாங் விளக்குறை எழுதுறது அவரோட யாருமே இல்லை. அவருக்கு தீ போட்ட மாதிரி கவிஞர் கார்த்திக் எங்கள் ஒரு ஆளுக்கு தீ போட்டிருக்கே. நாங்களாவது இலை மறைவாது காய் மறைவாக எழுதுவோம். இவர் இலைக்கு மறைக்கல, காயும் மறைக்கல, போட்டு தாக்கிட்டாரு. இதுதானே ஆசைப்பட்ட பழக்கமாங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சி. ஏன்னா இப்போலாம் படத்தில் சாங்கே அது அதிகமாக இருக்கிறது இல்லையா. அப்படி இருந்தால் கூட ஏதோ பேக்ரவுண்ட் சாங்கு, ஒரு தீம் சாங் இப்படி போயிடுது. இப்போ கவிஞர்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது இந்த மாதிரி சிச்சுவேஷன் கிடைக்கிற பெரிய விஷயம். என்ன சாங் சொல்கிறது, கிளினிக் சாங், அது பேர் வச்சு செஞ்சுட்டார் கவிஞர். அது சில வரிகள்லாம் நான் சொல்கிறேன்னு தான் ஓப்பன் டாப் தான், ஓப்பன் லிரிக்ஸ் தான். குத்திக்கப்பா உருளை கொண்டா, இதுக்கு என்னத்தை சொல்லுங்க, எவ்வளோ பெற்று அதுவும் விஜய் சார் ஃபுல் நேரம் பேசி பார்த்ததில்லை. நான் அவ்வளோ பேசி போயிடுவார், ஏதாவது குட்டி பேசுவார், அது குட்டியை மறந்துட்டார். ஆமாம், அந்த அளவுக்கு சாங் 2 சாங் ஃபஸ்ட்டு காலையிலே பேங்கி கிக்கு 8 சாங். ராஜன் சார்லாம் ஒரு நேரம் உட்காராங்கல்ல, அந்த சாங் கொடுத்த கிக்கிலே ஃபுல்ட்டு உட்கார. அப்புறம் கதாநாயகன் வந்து இப்போ இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் காலமாக ஒரு 20 வருஷமாக சொல்லணும், வேறு படையில் ஆடினது இல்லை. இந்த 3ஆம் படையில் கமல்ஹாசன் ஆடினார். பொன்மேனி உருகுதே என் ஆசை பெருகுதே அப்படின்னார். அதுக்கப்புறம் என்ன படம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து அப்படியே அவ்வளோ தைரியமாக அதுக்கு அது உடம்பு இருக்கு. அவருக்கு ஒன்லி ஒரு பாசிமலை மட்டும் போட்டு ஒரு சாங் ஆடி இருக்காரு. கதாநாயகனால் ஈடு கொடுத்துருக்காங்க திவ்யா. 2 சாங்கு. அப்புறம் இன்னொரு அது என்னது, வாழைமரத்துக்குள்ள என்ன வாழைமரத்துக்குள்ள நீ வந்தா ஏதோ என்ன ப்ளீஸ் ஏதோ ஆலமரமோ தூங்கிட்டாங்க. மன்மதராசா. அதுக்கப்புறம் ஒரு குத்து இந்த ஆட்டம் ஆடுறது பார்த்தோன்னா அந்த வாழைமர தோப்பு தான். வாழைமரமே பழுத்துருக்கு. நீங்க அந்த குத்து ஹீரோவுக்கும் என்ன எனர்ஜி ஆடுறாங்க கதாநாயகி மேடம். சரியா முதல்ல ஆட்டம், அப்புறம் நடிப்பு, அப்புறம் வருவோம். உங்களை ஆட்டம் ஏன்னா ஆடியோ லிஸ்ட் தானே, ஆடியோ ராஜி அவ்வளோ ஸ்பீட், அவ்வளோ எனர்ஜி. ஹீரோ கார்த்திக் என்ன ஹீரோ பேர்? கார்த்திக் தானே கொஞ்சம் பிக்கு தான்.